இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான சூப்பரான சொர்க்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து வேர்க்கடலை, ரெட் சில்லி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொர்க்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சொர்க்காய் ஏற்கனவே கட் பண்ணி யூஸ் பண்ணதுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா முத்திடும்ன்ட்டு இன்றைக்கி அதை காலி பண்ணிடலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சொர்க்காய் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கின்னு தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம் 2 தக்காளி அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான். நல்லா தக்காளி வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுக்க சொரக்காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிவிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு, பச்சை மிளகா, ரெட் சில்லி, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கேப்லேயே கொஞ்சமாக வெண்டைக்காவும் கட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். நல்லா காய் வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பவுடரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள். சொர்க்கா குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அதோடு பார்த்திங்கன்னா கடுகு போட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டேன். அதுக்கெல்லாம் கருகி போச்சு. வெங்காயம், ரெட் சில்லி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ணதா இதுவும் சீக்கிரமாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.